அந்த சம்பவத்தை சரி என்று சொல்லி நியாயப்படுத்துவது நீங்கள் விடுகின்ற மிகப்பெரிய ஒரு தவறு. சர்வதேச சட்டங்கள் உங்களுக்கு தெரியும். பொதுவாக விருப்பம் இல்லாதவர்களின் படங்கள், காணொளிகளை நாங்கள் சமூக வலைத்தளங்களிலே பயன்படுத்த முடியாது. குறிப்பாக குழந்தைகளது படங்கள் பயன்படுத்துவது கட்டாயமாக தடை செய்யப்படும். சமூக வலைத்தளங்களில் அதற்கு இறுக்கமான விதிகள் இருக்கின்றன. அதேபோல பெண்களது படங்கள், காணொளிகள் ஆகியவற்றை நாங்கள் விருப்பமின்றி பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யலாம். இலங்கையிலும் அப்படியான சட்டங்கள் இருக்கின்றன. இந்த ஆன்லைன் சேஃப்டி பில் என்பதை இன்னும் அதிகமான வலுவுடையதாக, ஆரோக்கியமான, உயர்நீதிமன்றம் ஏற்கனவே குறிப்பிட்ட பல்வேறு மாற்றங்களோடு அதை மாற்ற வேண்டும். இலங்கையில் இப்பொழுது இருக்கின்ற தண்டனை சட்ட கோவையின் அடிப்படையிலும் இது பற்றிய நடவடிக்கைகள் பல எடுக்கப்படலாம். அதில் இருக்கின்ற ஒரு சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டு காண்பிக்கிறேன். இது பற்றிய நடவடிக்கைகள் இப்போதைய இந்த யூடியூபர் மீதும் இன்னும் பலர் மீதும் எடுக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சமூக வலைத்தளங்களில் அவதூறு பேசுவது, சமூக வலைத்தளங்களில் இந்த புலியிங் என்று சொல்லப்படுகின்ற சைபர் புலியிங் போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுவதை நாங்கள் நிச்சயமாக கட்டுப்படுத்த வேண்டும். இது நல்லதொரு பாடமாக எங்களுக்கு அமைந்திருக்கின்ற ஒரு விடயம். எனவே உங்களை பயன்படுத்தி அது வறியவர்களாக இருக்கலாம்,